ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு வந்து புதுசாக எந்த ட்ரேடும் வந்து அதில் போஸ்ட் பண்ணல. ஜஸ்ட் ஆல்ரெடி நேற்று பார்த்த 2 ட்ரேடோட 2 வீடியோ நம்ம நேற்று பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்கலான்னா, அந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சுங்க சிஸ்டமில். ஜஸ்ட் அது இன்னைக்கு ஓப்பன் ஆகுது. இந்த போஸ்ட்டில் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுவோம். ஆக்சுவலாக என்ன இது மீனிங் அப்படின்னா, எல்லா கேண்டலோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் விற்க மட்டும் ஷேட் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸ்பான்ஷன் கேண்டலை வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறோம். எக்ஸ்பான்ஷன் கேண்டலுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா விக்கு வந்து சிறுசாக இருக்கும், பாடி வந்து பெருசாக இருக்கும். அதை நம்ம ஆக்சுவலாக எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, மேபி இன்னைக்கு வந்து டெய்லியில் வந்து பயாஸ் வந்து புல்லிஷ். எப்படி பயாஸ் புல்லிஷ்? மேபி என்னன்னா ப்ரீவியஸ் டே வந்து இந்த மாதிரி கேண்டில் 2 க்ளோஸராக இருக்கலாம். இன்னைக்கு நம்ம கேண்டில் 3 எக்ஸ்பான்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி டைமில் நம்ம என்னன்னா எக்ஸ்பான்ஷன் கேண்டில் பார்க்கல, அந்த கேண்டிலோட விக்கு ஸ்மாலாக இருக்கும், பாடி வந்து பெருசாக பிரிண்ட் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். அந்த எக்ஸ்பான்ஷனை நம்ம எப்படி ஆன்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா, எல்லா டைம் ஃப்ரேமும் வந்து எக்ஸ்பான்ஷனுக்கு அலைன்மெண்ட் ஆகணும். அந்த டைமில் தான் வந்து நம்ம ட்ரேட் எடுப்போம். எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் போன நாள் வந்து டேல நம்ம எக்ஸ்பான்ஷன் பார்க்குறோம். இது ஒரு சின்ன விக் ஃபார்ம் பண்ணுது. ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு சின்ன விக் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதாவது பெரிய ஆப்போசிட் மூவில், நார்மலான சின்ன ஆப்போசிட் மூவ் தான் நடந்திருக்கு. அப்படின்னா ப்ரைஸ் திரும்புது அப்படிங்கிற பட்சத்தில், ப்ரைஸ் திரும்பி அகைன் மேலே வருதுன்னா இன்னைக்கு வந்து எக்ஸ்பான்ஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். எக்ஸ்பான்ஷன் வந்து எதிர்பார்க்கலாம். அது எப்படி நம்ம எக்ஸ்பான்ஷன் ட்ரேட் அலைன் பண்ண போறோம்னா, இன்னைக்கு டெய்லியில் எக்ஸ்பான்ஷன் பார்க்குறேன். அது என்னன்னா 4 ஹவர்லையும் அலைன் ஆகணும். 4 ஹவர்ல இதில் பார்த்தீங்கன்னா கேண்டில் 2 க்ளோஸர் வச்சுட்டு கேண்டில் 3 ஓப்பனிங்லேருந்து எக்ஸ்பான்ஷன் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கு. ஸோ நம்ம இதே இன்னும் உள்ள டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தோம்னா 1 hour 30 minutesல வந்து இந்த மாதிரி கேண்டில் 2 க்ளோஸர் இல்லைன்னா கேண்டில் 3 க்ளோஸர் வச்சுட்டு அதுவும் எக்ஸ்பான்ஷனுக்கு ரெடியாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன், இப்போ பைக்கு எக்ஸ்பான்ஷனுக்கு அலைன் ஆகிற கேண்டில்ஸ் தான் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஓப்பன் ஆயிருக்கு, இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இது எக்ஸ்பான்ஷன் ஆகுமானா ஆகாது. ஏன்னா இதனோட விக் வந்து இது மேபி 1 hour 30 minutesனா இது வந்து விக் ரொம்ப பெரிய விக். ஸோ நம்ம இது அதுவும் போக இது செல் ஆகிட்டு இருக்கு கேண்டில், இதை ட்ரேட் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த விக் கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னன்னா, இது ஒரு கீழ் லெவலில் பட்டுட்டு கேண்டில் 2 க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ நம்ம இந்த கேண்டில் 3 பார்த்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷனுக்கு அலைன் ஆகுது. ஸோ இந்த கேண்டில் 3யை வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். இதுதான் வந்து ஓவராலாக வந்து இந்த போஸ்ட்ல ஆக்சுவலாக சொல்ல வர்றாரு. எப்பவுமே வந்து நம்ம வந்து ஒரு டைரக்ஷன் பயாஸ்னா புல்லிஷ் பயாஸ்ல இருக்கோம்னா கிடைக்கிற புல்லிஷ் எல்லாம் இருக்கக்கூடாது. அது வந்து அலைன் ஆகணும் எல்லா டைம் ஃப்ரேம்லையும். ஒரு நியூ 4 hour ஓப்பன் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா 1 hour 30 minutes பார்த்தீங்கன்னா அதுவும் அலைன் ஆகும். கேண்டில் 2 அந்த மாடல் ஃப்ராக்டல் மாடல் அப்படிங்கிறது அலைன் ஆகும். அந்த அலைன்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம். உங்களுக்கு நான் போக போக ஃப்ராக்டல் மாடல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். தேங்க்ஸ்.